நம்ம மல்லிய இந்த தீபிகா போலீஸ் எந்த அளவுக்கு வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தான் தெரிய வரப்போகுது. அதாவது இப்போது இந்த தீபிகா போலீஸ் வந்து இவ்வளோ ரூடாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் லஞ்சம் எதிர்பார்க்கலாங்களோ, அதாவது மணி எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை எதிர்பாராமல் வந்து இவங்க பண்ணதுனால கடைசியில் அதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் அமையலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போது உண்மையிலேயே இந்த தீபிகா போலீஸ்க்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக தான் வந்து மல்லி மேலே அவ்வளோ கோபமாக இருக்காங்க, அதுவும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் நல்லா பேசக்கூடிய நல்லவங்க எதுக்காக வந்து மல்லிகிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கான ஒரு பதில் இப்போது நம்ம மல்லிக்கு கிடச்சிருது. அதுக்கப்புறம் தான் மல்லி இந்த ஒரு தப்பில் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அதாவது இந்த கொலை கேஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்கள் தம்பியோட கேஸில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மல்லி தெளிவாக தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ தான் வந்து அந்த தீபிகா போலீஸ்க்கு உண்மையிலேயே ஞானம், அறிவு, மூளை எல்லாமே வேலை செய்ய போகுது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இப்போது இத்தனை நாள் வரைக்கும் நம்ம மல்லி தான் இந்த கொலையை பண்ணது, அந்த கொலையை மறைக்கிறதுக்காக தான் விஜய் வந்து இவ்வளோ நாடகம் ஆடிட்டு இருக்காரு, தான் கொலை பண்ணதா சொல்லி மல்லியை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்ததுனால தான் இந்த கேஸை அவங்களால சீக்கிரமாக முடிக்க முடியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே அதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இப்போது இந்த தீபிகா போலீஸ் இருந்துட்டு விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் மன்னிப்பு கேட்டு இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளியை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன், உண்மையிலேயே அந்த சுடரை கொலை பண்ணது யார், என்ன ஏது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து இன்னும் 24 மணி நேரத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ தீபிகா போலீஸ் வந்து சபதம் எடுக்க போகிறாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கேஸ்லாம் முடிஞ்சு மல்லி, விஜய், வெண்பா இவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸும் எதிர்பார்க்குறாங்க, மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உண்மையிலேயே சுடரை கொலை பண்ணது யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அடுத்ததாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்து வெளியே வர்றது வந்து உறுதியாகி போயிடுச்சு, ஒரு பக்கம் நம்ம மல்லி அடுத்ததாக வந்து இந்த வக்கீல்லாம் வந்து பிளான் பண்ணுற மாதிரி நடந்தாலும் சரி, இல்லை இந்த போலீஸே வந்து விஜய் நிரபராதி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெளியே வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விஜயை வெளியே விட்டால் தான் வந்து அடுத்ததாக வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக வந்து இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நோ ப்ராப்ளம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. விஜய் இதிலேருந்து வெளியே வந்துடுறாரு. ஆனால் கோர்ட்லேருந்து வெளியே வரும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போது தீபிகா போலீஸ் இருந்துட்டு பயங்கரமாக நம்ம மல்லிகிட்ட வசனம்லாம் பேசுனாங்க. என்னடா அது விஜயை வந்து அவ்வளோ நம்ம தன்னோட புருஷனை வந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா நின்றுட்டு இருக்கியா மல்லி, நீ தான் இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன், அதுவும் இல்லாமல் விஜய் எந்த ஒரு தப்பும் செய்யாத, அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அவர் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வெளியிட்டேன், இந்த கொலையை பண்ண உன்னை வந்து நான் தூக்கி ஜெயிலில் போட தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது மல்லி இருந்துட்டு உங்களால் அது முடியவே முடியாது மேடம், ஏன்னா இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை, அதே மாதிரி நீங்கள் எதுக்காக என் மேலே கோவமாக இருக்கீங்க, எதுக்காக வந்து என் மேலே வந்து அவ்வளோ இதில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு முன்னாடியே வந்து எதுக்காக மல்லி மேலே கோவமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி என் தம்பியை வந்து என்னை விட்டு போனதுக்கு காரணமே அந்த மல்லி தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை அந்த கான்ஸ்டபிள் வந்து பார்த்துட்டு அதை வந்து நம்ம மல்லி கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ தான் அவங்க தம்பி யார், அவங்க தம்பி எப்படியாப்பட்டவங்க, உண்மையிலே என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது. அதாவது நம்ம மல்லி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டைமில் இது எல்லாமே நடந்திருக்கு. அந்த ஒரு டைமில் நடந்தது இப்போது இவங்க நம்ம அவங்க தம்பி வந்து இறந்துட்டாங்க, அதுக்கு காரணம் மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி தான் அந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லி மேலே பயங்கரமான கோவத்தில் இருந்தாங்க. அதுக்கான ஒரு நியாயத்தை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டு வாசலில் வச்சு நம்ம மல்லி இருந்துட்டு உண்மையிலேயே அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா, அதுவும் இல்லாமல் உங்கள் தம்பி இறந்து போனான் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் கிடையவே கிடையாது, முழுக்க முழுக்க நான் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த போலீஸ் இருந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை, உங்கள் தம்பியோட கொலைக்கு காரணம் நான் கிடையாது, நான் அப்போவே அதாவது உங்கள் தம்பிக்கிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக புரிய வச்சு இந்த கல்யாணம்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அனுப்பிட்டேன். ஆனால் உங்கள் தம்பி வந்து இதில் இன்வால்வ் ஆகி கடைசியில் இப்படி நடந்ததுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கடைசியில் இப்போது அந்த போலீஸ்க்கு எல்லா உண்மையுமே புரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் இத்தனை நாளாக மல்லி மேலே பயங்கரமான கோவத்தில் இருந்தவங்க என்ன சொல்கிற மல்லி உண்மையிலே இதுதான் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்டு கடைசியில் நம்ம மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் விஜய்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து மல்லி தான் இந்த கொலையை பண்ணிட்டாங்க, அதுவும் இல்லாமல் மல்லியை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணேன், இல்லை
இல்லைனா வந்து நான் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன், விஜய் ரொம்ப சாரி, ஐ எம் வெரி வெரி சாரி, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த போலீஸ் வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி மல்லிகிட்டையும் மன்னிப்பு கேட்டுறாங்க. அந்த ஒரு டைமில் நம்ம மல்லியும் விஜயும் சொல்லக்கூடிய விஷயம், இந்த மாதிரி நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் இந்த கொலையில் யார் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா அதுவே எனக்கு போதுமான ஒரு விஷயமா இருக்கும், நீங்கள் மன்னிப்புலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தீபிகா போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மல்லி, விஜய், நீங்கள் 2 பேரும் உங்கள் டைரியில் போயிட்டு இன்றைக்கி நாள் இன்றைக்கி தேதி இந்த டைமை வந்து குறித்து வச்சுக்கோங்க, இன்னும் எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த கொலைக்கான குற்றவாளியை யாருன்னு சொல்லிட்டு வந்து நான் கண்டுபிடிக்கிறேன், இத்தனை நாளாக மல்லி தான் இந்த கொலையை பண்ணா, அதை நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நான் அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கோட்டை விட்டுட்டு இருந்தேன். எப்போ நீங்கள் இதை பண்ணல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சோ தெளிவாச்சோ இதுக்கப்புறம் நீங்கள் கவலையே படாதீங்க, இன்னும் 24 மணி நேரத்தில் அந்த குற்றவாளி உங்கள் கண்ணு முன்னாடி நிற்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ போலீஸ் நல்லவங்களாக மாறினது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் அதே சமயத்தில் மல்லி, விஜய் இவங்க 2 பேரோட உயிருக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. ஏன்னா இப்போ கூட வந்து இந்த கேஸ் வந்து நம்ம விஜய் மேலே இருக்குது, மல்லி மேலே இருக்குது. அதாவது என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக இவங்க தான் வந்து இந்த கேஸில் மாற்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் தீபிகா போலீஸ் முயற்சி பண்ணி அந்த உண்மையான குற்றவாளியை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசியில் தான் இந்த குற்றவாளிக்கு வந்து மிகப்பெரிய தண்டனையை வந்து கிடைக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.